Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு 369 Tarot in Tamil. ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் 2 days எப்படி இருக்க போகுது உங்களுக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அது கரியராக இருக்கலாம், ஓகே, ஜாப் ஆர் பிஸ்னஸாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். என்ன மெசேஜ் கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். தன்னம்பிக்கை கொண்டோருக்கு முருகன் தோள் கொடுப்பான். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்பிக்கையோட இருங்க. ஓகே, எடுத்தோடனே அந்த மெசேஜ் தான் வருது. ஓ மை காட், எஸ் அஃப்கோர்ஸ். ஸோ நம்பிக்கையோட இருங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் நமக்கு கிடைச்சிருக்கு. பார்க்கலாம் முருகர் என்ன மெசேஜஸ் கொடுக்குறாருன்னு பார்ப்போம். So let's see. First angel message பார்த்தலாம். Next 2 hours, sorry 2 days, maybe 2 hoursல கூட சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு. Butterfly landing on you, transformation தான். Ray of hope, career advancement, new friendship relationship. சில பேருக்கு நியூ ரிலேஷன்ஷிப் அமையலாம், நியூ ஃப்ரெண்ட்ஷிப் அமையலாம். ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. ஏன்னா பட்டர்ஃப்ளை வந்துச்சு, ஓகேவா? ஸோ ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. பஞ்ச் ஆஃப் பனானாஸ், ஃப்ரூட்ஃபுல் ஜேர்னி ஆகட், ஃபைனான்சியல் அபண்டன்ஸ், ரிசீவ் குட் ஃபுட்டு. கொஞ்சம் நல்ல ஃபுட்டு கிடைக்காம கூட சில பேர் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃபுட்டு சாப்பிடுவீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. தட்ஸ் நைஸ். ஃபெதர் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஈவில், க்ரௌன் வில் பி யோர்ஸ், விஸ்டம். ஸோ ஃபெதர் பார்க்கும்போது ஏஞ்சல்ஸோடைய சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அவங்களுடைய ஆறுதல் அது அவங்க எப்போவுமே அவங்க பின்னால் நிற்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ அவங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கன்றதான் ஒரு மெசேஜ். ஈவில்கிட்ட இருந்து, தீய சக்திகளிடமிருந்து அவங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, க்ரௌன் வில் பி யுவர்ஸ், கிரீடம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு குட் நியூஸ், ஒரு மாற்றம், உங்களை உயர்த்தி காட்டக்கூடிய ஒரு மாற்றம் கூட ஏற்பட போகுது. ஓகே, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்னு பார்க்க முடியுது. உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஏதோ ஒரு ஜேர்னி, அது பிசிக்கலாவும் இருக்கலாம், மனதளவிலும் இருக்கலாம். ஒரு டிராவல், ஒரு பயணம், ஓகே, மனசுக்கு பிடிச்சமான ஒரு பயணமாக இருக்கும். ஒன்று அது பிசிக்கலாவும் இருக்கலாம், இல்லை மென்டலி அந்த மாதிரி இருக்கும். மனதளவிலும் இருக்கலாம், இல்லை நிஜமாவே நீங்க டிராவல் பண்ணி போறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. அது உங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயமாவும் இருக்கலாம் அடுத்த 2 daysல. ஓகே, நெக்ஸ்ட் 48 hours. ஸோ உங்களுடைய கரியர்லேயும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. அண்ட் ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் அப்படின்றதையும் பார்க்குறோம். அது அமைய போகுது. அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி அமைஞ்சிருந்தா அது மூலமாக ஒரு மாற்றம். வேற என்ன பார்ப்போம். யூசிங் திஸ் ஸ்பிரிச்சுவல் லவ், கோல் ஓரியன்ட் பர்சன். சில பேர் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, கோல் ஓரியன்ட் பர்சன், ஒரு லட்சியவாதின்னு சொல்லலாமா, அந்த மாதிரி நீங்கள் இருக்க போகிறீங்க. அதர்வைஸ் அப்படிப்பட்ட ஒரு பர்சனை நீங்கள் மீட் பண்ணலாம். அண்ட் இல்லை உங்கள் டார்கெட்டை நோக்கி, உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் லவ் அப்படின்னு பார்க்க முடியுது. அது மேபி உங்களுக்கும் நீங்கள் விரும்பக்கூடிய பர்சனுக்கு நடுவில் உள்ள ஒரு லவ் ஒரு ஸ்பிரிச்சுவலாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அதர்வைஸ் நீங்கள் ஒரு ஆன்மீக பயணம் மேற்கொள்றதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகே, எஸ். அண்ட் பார்ட்டிங் ஆஃப் த வேஸ் இன் ஐதர் ரொமான்ஸ் ஆர் பிஸ்னஸ். எஸ்,
உங்க ரொமான்டிக் லைஃப்லயோ இல்லை உங்க பிஸ்னஸ்லயோ ஒரு சின்ன ஏதோ ஒரு வித்தியாசம் ஏற்படலாம். புரோக்கன் ரிங்குன்னு இருக்கு இல்லையா, உடைஞ்சு போற மாதிரி. Taking a vacation physically or mentally. Yes, சில பேர் கொஞ்சம் வெக்கேஷன் எடுத்துட்டு இருக்க போறீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்க போறீங்க. ஓகே. Eagle, triumph over troubles, obstacles. சரி, இது என்ன ஒரு விஷயம் எனக்கு இதுல எப்படி சொல்ல தெரியுதுன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் பக்கத்துல எப்படி பார்க்காம தூரமா இருந்து பாருங்க, உங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாவே தெரியாது. ஓகேவா? அண்ட் மோரோவர் இங்க இருக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, உங்களுடைய பிரச்சனைகள் தடைகள் தாண்டி ஜெயிக்க போறீங்க. கெட்டிங் டுகெதர் வித் ஃப்ரெண்ட்ஸ். வா, ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கெட் டுகெதர் அப்படின்னு பார்க்க முடியுது. மீட் பண்ணலாம். And what is this? Psychic ability, trust your intuition. ஸோ உங்களுக்கான ஒரு இன்ட்யூஷன், உங்களுக்கே தெரியும் என்ன நடக்கும், என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்பப்போ நடக்கிறதெல்லாம் அடுத்து என்ன நடக்கும்னு கூட உங்களால புரிஞ்சுக்க முடியும். அந்த ஒரு சைக்கிக் எபிலிட்டி உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய மூன்றாவது கண் வேலை செய்யும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த இன்ட்யூஷனை நீங்க நம்புங்க. யங்கர் விமன் டீலிங் ஆர் ரிலேஷன்ஷிப் வித் யங்கர் விமன், உங்களோட ஏஜ்ல கம்மியான ஒரு விமன், அவங்களோட ஏதோ ஒரு டீல் இருக்க போகுது. someone new is entering your life. Oh, very nice. யாரோ புதுசா உங்க வாழ்க்கையில வரப்போறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. குட் நியூஸ், உங்க காதுக்கு ஒரு இனிய செய்தி வரப்போகுது. ஓகே. பீகாக். எஸ், முருகர் ஃபர்ஸ்ட் டைம் மெசேஜ் கொடுத்துட்டாரு. தன்னம்பிக்கை கொண்டவருக்கு முருகன் தோள் கொடுப்பான். அதனால நீங்க நம்பிக்கையோட இருக்க வேண்டியது அவசியம். ஸோ என்ன அடுத்த 48 hours என்ன இருக்க போகுது? என்ன மெசேஜஸ் வேணாலும் இருக்கலாம், நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். Oh my God, 7 of Swords. இதுதான் இங்க அகைன் தன்னம்பிக்கை இதுவும் வேலை செய்யுது. நீங்க நம்பிக்கை இல்லாம இருக்கிறீங்களா, அது மாத்துங்க. ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திக்கோங்க. ஓகே, அது ஒரு விஷயம். அண்ட் வேற யாராவது உங்களை ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதனால கேர்ஃபுல்லா இருங்க. எல்லார்கிட்டையும் எல்லாம் சொல்லணும், தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் உங்க பர்சனல் அப்படின்றது அவசியம் இல்லை. அந்த ஒரு விஷயத்துல கவனமா இருங்க. மணி விஷயத்துலயும் கவனமா இருங்க. இங்க ஏற்கனவே டெவில் வர வருது. ஸோ தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இல்லை யாரோ அதான் சம்வாட் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்றது பார்க்க முடியுது. இல்லை உங்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையின்மை உங்களை கஷ்டப்படுத்தலாம். அண்ட் பேட் ஹேபிட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஸோ லீவர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சில பேட் ஹேபிட்ஸை நோக்கி போக வேண்டாம். 9 of Wands, அதாவது எஸ், நீங்க நான் தேர்ட் பார்ட்டிஸ்னால நிறைய ஏமாத்தப்பட்டுட்டேன், நிறைய கஷ்டப்பட்டுட்டேன், அதனால நான் இனி எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்குது உங்க எனர்ஜி. ஸோ அந்த மாதிரி இல்லாம நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு அடி எடுத்து வைங்க, ஜெயிச்சிருவீங்க. அதுதான் உங்களுக்கு இங்க பாருங்க 3 of Cups. ஸோ இந்த எனர்ஜில வெளியில வாங்க. யூ டேக் ஒன் ஸ்டெப். நீங்க கண்டிப்பா ஒரு செலிப்ரேஷன் இருக்குது உங்களுக்கு. ஓகே, ஒரு ஸ்டக் எனர்ஜில வெளியில வாங்க. எஸ், பேஜ் ஆஃப் கப்ஸ் பார்க்கும்போது சம் ஆஃபர் உங்களுக்கு வரலாம், வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்ல மன்னிப்பு வரலாம்.
உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கலாம். டெவில் எனர்ஜி ஜஸ்டிஸ், உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க, உங்களை ஏமாத்தினவங்க, இல்ல கஷ்டப்பட்டவங்களுக்கு, இல்ல உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க, அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அவங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் கடவுள் கொடுப்பார். ஓகே, ஒரு தீர்ப்பு. ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், இது நாள் வரைக்கும் உங்க ஸ்டக் எனர்ஜில இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நியூ ஐடியாஸ் வரும். அது மூலமா உங்களுக்கு உங்க லைஃப்ல ஒரு மாற்றம் ஏற்படும். புயல் வீசிட்டு இருந்த வாழ்க்கையில ஒரு அமைதி வரும், ஒரு சந்தோஷம் வரப்போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். ஓகே, 5 of swords. ஸோ சப்போஸ் சுத்தி இருக்கிறவங்களோட ஏதாவது ஒரு வாக்குவாதம் ஏற்படலாம். ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. எம்பரர், ஹை பிரிஸ்டஸ், ஜஸ்டிஸ், நிறைய என்ன பார்க்குறோம்னா மேஜரா இருக்கானா 2 of wands. ஸோ உங்கள் பிளான், நீங்கள் ஒரு நியூ பிளான் வரலாம், நியூ ஐடியாஸ் வரலாம், அது ரிலேட்டடாக மேற்கொண்டு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானிங் உங்களுக்கு வரும். பிளான் பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. 7 of cups, சில குழப்பங்கள் ஏற்படலாம், இல்லை நிறைய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு வரலாம். பட் நீங்கள் அதில் எதை சூஸ் பண்ணுறது அப்படின்றத பாருங்க. கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் உங்கள் லைஃப்பில் இருக்க போது. எம்பரர் அண்ட் ஹெரஃபன் பார்க்கும்போது ஒரு சிலர் உங்க ஃபாதரோடையோ இல்லை உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவங்க இல்லை குருவோடையோ நீங்க ஒரு வாக்குவாதத்துல ஈடுபடுறீங்களா அப்படின்றத கவனிங்க. அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் சில பேருக்கு ஒர்க் பண்ற பிளேஸ், ஹையர் அஃபிஷியல், அவங்களுடைய ரோல் தெரியுது, இல்ல நீங்க ஒரு நல்ல பொசிஷன் போறதுக்கான உங்களுக்கு தகுதியான ஒரு பொசிஷன் கிடைக்கும். இது நாள் வரைக்கும் உங்க தகுதிக்கு ஏற்ற ஒரு பொசிஷன் கிடைக்காம இருந்திருக்கலாம். பட் இப்போ நீங்க உங்களுக்கு உங்க தகுதியான ஒரு பொசிஷன் உங்களுக்கு அமையும். ஜட்மெண்ட், ஓ காட், நிறைய மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்க போகுது நெக்ஸ்ட் 2 daysல. ஏதோ ஒரு முடிவு நீங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. நீங்க இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கலாம், இல்ல ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அது ரிலேட்டடா நீங்க ஒரு முடிவு எடுப்பீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. பட் ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, யாரையும் எதுக்கும் இல்ல எந்த சிச்சுவேஷனும் சரி, இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் எதுவுமே நீங்க ஜட்ஜ் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஈவன் இல்ல உங்க பொசிஷன், இல்லைன்னா அவங்க மேலிடம், அவங்க பொசிஷன், எதையுமே ஜட்ஜ் பண்ணாம இருக்கிறது நல்லது. சன் ரொம்ப மேஜரா இருக்கானவா வருது. ஓகே, நைட் ஆஃப் வான்ஸ். நைட் ஆஃப் வான்ஸ் பார்க்கும்போது உங்க மேல இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு பர்சன் வரலாம் உங்களை நோக்கி. ஒரு சிலருக்கு அவங்க ஆல்ரெடி கமிட்டடா இருக்கலாம், மேரிடா இருக்கலாம். ஸோ பி கேர்ஃபுல். அண்ட் வாட் எல்ஸ், ஒரு கிளாரிட்டி. ஒரு சிலருக்கு நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு பேபி வேணும்னு நினச்சிங்கன்னா கன்சீவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. ஏஞ்சல் சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கும். அப்புறம் குலதெய்வ கோயில் நீங்கள் போயிட்டு வரலாம். ரொம்ப ஒரு ரிலீஜியஸ் ரிலேட்டடாக இங்கே விஷயம் கிடைக்குது. சில பேர் உங்கள் குருவை பார்க்க போகலாம், இல்லைன்னா குலதெய்வ கோயிலுக்கு போகலாம், இஷ்ட தெய்வத்தை பார்க்கலாம். இங்கே என்னது, கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். சம்மோன் உங்கள்கிட்ட ஒரு சிலருக்கு ஆப்ஷன் இருக்கலாம். ஒருத்தவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடா அவங்கள நோக்கி வராங்க. அது இன்னும் பாருங்க, ஒரு ரீயூனியனும் தெரியுது. பாஸ்ட் பர்சன் உங்களை நோக்கி வேகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன்னொரு பர்சன் இமோஷனலி டிட்டாச்சா காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அவங்க சொல்றதுதான் கரெக்ட், அதுதான் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு ஒரு பர்சன் உங்களுக்கு ஸ்ட்ரிக்டா கைட் பண்ணுவாங்க அப்படின்னும் பார்க்க முடியுது. ஓகே, ஸ்டார். ஸோ ஒரு ஒன் மோர் ஃபுல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 48 hours கிங் ஆஃப் கப்ஸ், எல்லா கிங்கும் வந்துட்டாங்க. கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் தான் இன்னும் வரல. ஒவ்வொரு இமோஷனல் ஆக வேண்டாம். ஸோ எதையுமே ஈஸியா எடுத்துக்கோங்க. அது போற ஃப்ளோல நீங்க போகுவீங்க. அண்ட் யூனிவர்ஸை நம்பி நீங்க ஒரு நம்பிக்கையோட ஏதோ ஒரு புது விஷயத்துல இறங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே,
ஹீலிங் அலோவ் பண்ணுங்க. அது உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து புரிய வைக்கும். அண்ட் சில பேர் வந்து சாரி ஃபார் த பேக்ரவுண்ட், திடீர்னு கத்துறாங்க, நானே பயந்துட்டேன். ஸோ ஒரு நியூ பிகினிங் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஓகே, 3 கார்டு வந்து ஒரு நியூ பிகினிங் வந்து குறிக்குது. சில பேருக்கு நியூ ஜாப்க்கான வாய்ப்பு இருக்கு. ஏஸ் ஆஃப் வான்ஸும் இருக்கு. ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப் கூட வந்துட்டு மறுபடியும் புதுசாக மலர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ப்ரெக்னன்சிக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, உங்களுக்கு உண்மையை வந்து சில பேர் வந்து சொல்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு தகுதியான ஒரு பொசிஷன் அமையும் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. சில பேர் பிஸ்னஸ்க்கான வாய்ப்பு உங்களுக்கு வரும். ஓகே, ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது சம் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு ஆலோசனை எடுத்துக்கோங்க. நீங்கள் நம்புகிறவங்கள்ட்ட ஒரு அட்வைஸ் கேட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா 7 of Swords டெவிலும் பார்த்தோம், ரைட்? சம்வாட் சில ஏமாற்றவங்களும் உங்களை சுற்றி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, எஸ், தட்ஸ் இட். இதுதான் வந்து நெக்ஸ்ட் 48 hours இருக்க போகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆர்கியூமெண்ட்ஸ் யார் கூடயாவது ஏற்படுதுன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம். ஓகே, நிறைய பர்சனோட ஒரு இன்வால்மெண்ட் எனக்கு தெரியுது. கிங் வந்துருக்காங்க பாருங்க. 4 of Wands இருக்கு அடியில். ஸோ சில பேருக்கு ஆப்ஷன் இருந்தாலுமே என்ன ஆகுது அப்படின்னா, உங்கள் மேலே உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டவரோட ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு கமிட்மெண்ட், மேரேஜ் அந்த மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு உங்க கூட ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், கொலீக்கா கூட இருக்கலாம். ஓகே, ஒரு சிலருக்கு நியூ ப்ராஜெக்ட், நியூ பிகினிங் நீங்க விரும்பி காத்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஒரு புதிய விஷயம், நியூ ப்ராஜெக்ட், அந்த ரிலேட்டடான ஆஃபர் உங்களுக்கு வரும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஃபைன். புது பிளேஸு, ஒர்க்கிங் பிளேஸ், நியூ அட்மாஸ்பியர், நியூ பீப்புள், அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. That's it. So have a good day. Thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.